நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன் பாருங்கள். இட்ஸ் மார்னிங்னா இட்ஸ் அரவுண்ட் 11 o'clock. இப்போ தான் எழுந்திரிச்சேன். 3 நாள் ஆச்சு நான் ஆஃபீஸ்க்கு போய். ஸோ இன்றைக்கி தான் நான் ஆஃபீஸ் போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறதில்ல காட்டேன் உங்களுக்கு. ஜாபி வந்து தூங்கிருக்கு. ஜோபிமே இது தூங்க மாட்டேங்குது. ஷட்டா கொஞ்சம் பார்க்குது. பார்வை போய் நேற்று பூஜை பண்ணது அப்படியே இருக்குது. படம் எடுத்து உள்ளே வைக்கணும். இப்போது க்ளீன் பண்ணிவிட்டு வீடு பெருக்கினுக்கிறான். நேற்று வீடு பெருக்கினுங்கிறான்னு சொல்லி இங்கே வந்து தூங்கிச்சு. ஜோபிமே ஏதோ பாருமா கொஞ்சம் கொல்முகம் இருக்குது. ஸோ அதுங்கெல்லாம் நம்ம காலி பண்ணிடலாம். இல்லை சிக்கன் மீன் இருக்குது. நேற்று சிக்கன் அண்ட் மட்டன். பாரு எனக்கு தெரியாது யாரோ பாப்கார்ன் சாப்பிட்டுக்கலாம். வினீத் ஒரு பக்கம் எல்லாம் வீடு க்ளீன் பண்ணின்னுக்கிறான். நான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு சாமான்கள்லாம் எடுத்து வெளுக்கிட்டுருக்கேன். சாமான்கள் அப்படியே வச்சுட்டேன். எனக்கு எல்லாமே வெளுக்க முடியல. ஸோ கொஞ்சம் வெளுக்கி அப்படியே வினீத் அது வெளுக்கிடுவான். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ரெஸ்ட் தூங்குற ஸ்டைல் பாருங்க. स्टाइल மாதிரி டிசைனை தூங்குவேன் சுட்டுக்கி. இதே ஜோவியுமே ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருக்கு. ஓட்ட அதுக்கு தூங்குற சொல்லு நீ. என் தூங்கினுக்கிறப்ப தான் டிஸ்டர்ப் பண்ண பிடிக்கும் எனக்கு. ஜாபிவே கொஞ்சம் வயசு தாங்கி வெள்ளை பண்ண வேணாம் சுட்கியே. அதுக்கு சுட்டோக்கு மூஞ்சி நீ பேஞ்சிடும். உள்ளே போயிடும். இப்போ நான் இப்படி பண்ணாக்க மூஞ்சி தூக்கி வச்சுக்கோ. ஏன் ஜாவி மூஞ்சி காட்டாது. ஏன்னா நான் சும்மா சீண்டினே இருப்பேன் இல்லையா. ஏன் ஜாவி காட்டுமோ அதுக்கு மூஞ்சி காட்டுமோ. இன்னொரு 1 hour இருக்குது. ஸோ 1 hour கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரவுண்ட் 12 o'clock. ஸோ 12 o'clock ஆகிட்டுருக்கு. ஒரு 1 hour தூங்கி எழுந்திரிச்சிடுறேன் மறுபடியும். இப்போ தான் ஏஞ்சி 11 o'clock தான் ஏஞ்சேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு ஹவர் தூங்கிட்டு நினச்சிப்போம். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அத்தி வீட்டுக்கு போகிறதா இருக்குது. எதுக்குன்னா எனக்காக அத்தி கொஞ்சம் பனானா ரெசிபி ஏதோ பண்ணுறேன்ச்சு. ஸோ போன் ஸ்ட்ரென்த்துக்காக. ஸோ அது பண்ணிக்கிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிடுதான். ஸோ அதுக்காக நான் சீக்கிரம் போகணும். இப்போ நான் ஆஃபீஸ் டைம்க்கே நான் போயிட்டேன்னா அது அத்தி பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு ஸோ கொஞ்சம் டைம் பிடிக்கும் இல்லையா. ஸோ அது ரொம்ப வருது இல்லையோ. நான் வெளிச்சத்தில் தூங்கவே மாட்டேன். 8 நேரத்துக்கு அப்போ தான் தூங்குவேன். பட் என்ன பண்ணுறது, நான் தூங்குகிற டைம் அப்படி இருக்குது. அண்ட் நான் இப்போ தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணேன். சில்ட்ரன் பாய் பாய். ஜாபி மே அது கூட ప్లమ్ ఏనాది నోని ప్లమ్ ఎంచుకోవాలి. இங்கே டொமேட்டோ சாப்பிடுது. நான் தூங்கவே இல்லை. இது வந்து சாப்பிடுறது டொமேட்டோ. நம்ம எதுனா கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்தா உக்காந்து சாப்பிடு திருப்தியா சாப்பிடு போ. நான் இப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். தலை குளிச்சுட்டேன். ஸோ நம்ம இப்போ வந்து மேடம் பூஜை பண்ணிவிட்டு நம்ம அத்தை வீட்டுக்கு கிளம்பிடலாம்.
முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து என்ன சொல்லுவாங்க, வாழைப்பழம் இன்னும் தேங்காய் எடுத்துகிட்டு போகிறேன் அத்திக்கிட்டேன். வந்துட்டு அத்தை வீட்டுக்கு. எங்கள் அத்தையோட கோலம் இஞ்சி போடு. இது இன்னும் கட்டியாக தான் இருக்குது. இல்ல அதுதான் டேஸ்ட். ஆம்பா. இது பொரின்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப பெல்லங்க. இது காமி ஸ்ருதி நல்லா. இது என்ன சொல்றாங்க தமிழ்ல, எங்களுக்கு தெலுங்கு இங்க இருந்து ஹைதராபாத்ல தெலுங்குல நாங்கள் அட்டுக்குள்ளுன்னு தான் சொல்லி எங்களுக்கு அல்வாட்டு. தமிழ்ல இது என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. பொரி மாதிரி தான் அது. பொரிக்குன்னா அது இது என்ன சொல்றாங்க பாரு, இது கமெண்ட்ல சொல்லுங்க. போகான்னு கூட சொல்றாங்க. ஆனால் இது நான் தெலுங்குல அட்டுக்கல்ன்றேன். தமிழில் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் வைங்க, நான் கூட தமிழில் சொல்கிறோம். இது என்ன அவள் ஐயோ சாரி அவளுன்னு சொல்லுவாங்க. இது அவள் கரெக்டு. எங்களுக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. இங்கே ரொம்ப நாங்கள் தெலுங்குல பேசிடுறோம் இல்லை, அதனால அந்த மாதிரி எல்லாம் ஸ்ருதி பண்ணது. இது ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது ஒரு டயட்டுன்னு கூட சொல்லலாம். இது பெல்லோ கூட சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் கூட பண்ணி சாப்பிட முடியும். இது கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷத்தில் இது ஊற வச்சுட்டு தண்ணி பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இப்போ இது நல்ல பொடியாக இது பண்ணிடுச்சு. மறுபடியும் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை கலக்கக்கூடாது, நாட்டு சர்க்கரை தான் போடணும். இல்லை உதிர பண்ண. இந்த வர்றதுக்கு இந்த பேர் வர எவ்வளோ அவஸ்தைப்பட்டேன் நான். அவள் இதுங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தெரியாது. பொரின்னா சொல்லுங்க. அதனால இது எவ்வளோ நாங்கள் அதை எப்படி சொல்லணும்னு தெரியல. அவளுன்னு ஞாபகமாக வரல. அவள் மோட்டை அவள் தான் எடுத்துக்கணும். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். அந்த நாட்டு சக்கரை சென்னையிலேருந்து தான் வர வச்சேன். எங்களுக்கு ஒரு கொலீக்ஸ் இருக்கிறான் தம்பி. அந்த தம்பிக்கு சொன்னால் வாங்கிட்டு வந்து தருவாப்பில் எனக்கு. போடு, இன்னும் 2 ஸ்பூன் போடு. இன்னும் போடு, இன்னும் போடு. ஏன்னா அது அவ்வளோ ஸ்வீட்டு இருக்காது. போடு கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். போடு, போட்டுரு, மூடி போட்டுரு. முதல் இங்கே வச்சுரு. பண்ணி பொடியாக அரிஞ்சிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடியை அரிக்கணும். 4 பண்ணிக்கோ. அப்படி இல்லை, மேலேருந்து அடி பண்ணிக்கோ. 4 பண்ணு அப்படி பண்ணிட்டு பொடியாக அரி. அப்போ என்னன்னா டேஸ்ட்னஸ் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் சாமிக்கு இது நைவேத்தியமாக கூட வைக்கிறேன். இப்போ எனக்கு ரொம்ப இஷ்டம். சாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு நம்ம சாப்பிட முடியும். ரொம்ப நல்ல ப்ரோட்டீன். பசி எடுக்காத பசங்க கூட சாப்பிட்டுச்சுங்கனாக்கா பசி எடுத்துரும். அந்த மாதிரி நல்ல ப்ரோட்டீனு. நம்ம ஒரு நாஸ்டா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுமோன்னா நம்ம ஒரு 4 ஹவர் நம்ம சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம். அவ்வளோ ஹெல்தி ஃபுட்டு. நம்ம ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்ணுன்னாக்கா நல்லா ஒரு 3 வாழைப்பழம் இப்படி எடுத்துன்னு கொஞ்சம் அவல் நிறைய எடுத்துன்னு நல்லா கழுவிட்டு மோட்டை அவல் போடுங்க. மெலிஸ் அவலில் கூட போட முடியும். அது கொஞ்சம் சீக்கிரம் மெல்ட் ஆகிடுது. சுற்றி உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்னா இப்போ தான் இன்றைக்கி தான் ஆஃபீஸ்க்கு பொறுப்பாடுறா. இப்படி பொடியை சின்னதாக அடித்தா நம்ம சாப்பிடும் போதும் பல்லுக்கு அடிப்பட்டதில் நம்ம அப்போது ஒரு டேஸ்ட்டு. நம்ம லவங்க பொடி, இலாச்சி பொடி இதெல்லாம் தூவி விட்டுன்னு சாப்பிட்டோம்னா சும்மா செம்மையாக இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நல்லா ஃப்ரை செய்துக்குன்னு அது கூட போட்டுக்கோ. நட்ஸுங்கெல்லாம் சூப்பர். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நாட்டு சக்கரை கலந்த உடனே இது ஒரு ஸ்நாக். இது எவ்வளோ நல்லா இருக்கும். இலாச்சி பவுடர் தூவி விட்டோம்னா சும்மா செம்மையாக இருக்கும். சாப்பிட்டோம்னா 1 ஸ்பூன் சாப்பிட்டோம்னா இன்னும் கொடுங்கன்னு சொல்லுவாங்க பசங்க. அதனால உங்கள் பசங்களுக்கு கூட இந்த மாதிரி செய்து கொடுங்க. எப்படி இருக்குது ஸ்ருதி? டேஸ்டாக இருக்குதா? இல்லை டேஸ்ட்டு
நல்லா இருக்குதுல்ல, சாப்பிட்டா மெல்லினோக்க சொல்லும். இந்த அவளுடைய டேஸ்ட் மோட்டா அவள் இருந்தால் தான் நம்ம என்ஜாய் பண்ணின்னு சாப்பிட முடியும். நல்லா மெல்லி சாப்பிட்டோம்னா, தேங்காவை மெல்லி சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும், சுவையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துருக்கு, ரொம்ப நன்றி. ஸோ see you on the next video. Until then, take care, tata, bye.